ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அனுகிரகத்தை பெற்ற பஞ்சபாண்டவர்களுடைய பேரனான பரீட்சி சக்கரவர்த்தி பிராமண சாபத்தை அடைஞ்சு கங்கக்கரைக்கு வந்து மகான்களை சரணாகதி பண்ண, அதுல சுகர் என்ற ஒரு மகர்ஷி ஞானி அவரை சரணம் பண்ண, ஜனன மரண தாபத்திலேருந்து எப்படி விடுதலை அடையணும் அப்படின்னு, அதுக்கு என்ன வழி, ஒரு வாரத்தில் என்னத்தை செஞ்சா அடையலாம், வழி இருக்கு. வழியை தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. பொதுவாக நம்ம சனாதன மதம்தான் அந்த 2 பரியந்தம் பேசுறது. தத்துவங்களை பேசும்போது சர்வண காரண வஸ்து பிரம்மம் அப்படிங்கிறது. மற்ற மதங்கள்லாம் முட்டுச்சந்து மாதிரி, டெட் எண்டு மாதிரி, அது கொண்டு போய் அந்த பாதையில் சேர்க்கல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. உதாரணமே பௌத்த மதத்தை எடுத்துட்டா சர்வத்துக்கும் காரணம் சூன்யம்னு சொல்றதுன்னு வச்சு, எல்லாத்துக்கும் காரணம் சூன்யம் அப்படிங்கிறது. சூன்யம்னா ஒன்றும் இல்லாத நிலை. அப்போ நம்ம சாஸ்திரத்தில் விசாரிக்கும் போது அபாவத்திலேருந்து பாவோத்பத்தி எப்படி வரும்னு கேட்குறாங்க. உதாரணம் சொல்லணும்னா, குதிரை கொம்புல பண்ணின சீப்பு நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? குதிரையினுடைய கொம்புல செஞ்ச சீப்பு யாருமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா குதிரைக்கு கொம்பே கிடையாது. குதிரைக்கு கொம்புன்னு ஒன்று இருந்தால் தானே அதில் சீப்பு பண்ண முடியும். அது மாதிரி இல்லாத்திலேருந்து இருப்புங்கிறத ஒன்றை காமிக்க முடியாது. நம்ம சாஸ்திரங்கள் சொல்லும்போது கீழே ஒரு கயர் கிடைக்கும், அதில் பாம்பை பார்க்கலாம், அக்னியில் ஜலத்தை பார்க்கலாம், ஜலத்தில் அக்னியை பார்க்கலாம், கிளிஞ்சல்ல வெள்ளியை பார்க்கலாம். இப்படி பலவிதமான திருஷ்டாந்தங்களை சொல்றது. அங்கே இருப்பு எதுன்னா பிரம்மங்கிறது தான். இப்போ தங்கம் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லிட்டு போகுது. தங்கம்ங்கிற ஒரு பொருளில் நாம் மோதிரத்தை பார்க்குறோம், சங்கிலியை பார்க்குறோம், வளையலை பார்க்குறோம், தோட்டை பார்க்குறோம். பலவிதமான பெயர்கள் பலவிதமான வடிவங்களாக இருந்தாலும் தங்கம்ங்கிறது மாறுறதோ எங்கேயாவது? நீங்கள் வளையல்னு சொல்லுங்க, மோதிரம்னு சொல்லுங்க, சங்கிலின்னு சொல்லுங்க, அதோட வேல்யூ என்ன? தங்கம் தான். அது மாறவே மாறாது. இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, இந்த சைஸ் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு வேணா சொல்லலாம். அந்த பிடிச்சிருக்கு பிடிக்காததுங்கிறது கூட நம்மளுடைய ஒரு எண்ணங்களால். எல்லாத்தையும் பிடிக்குமா உலகத்துல? சர்வம் பிரம்மமயம், வாசுதேவ சர்வமிதி, சமஹாத்மா சுதுர்லபா, எல்லாம் பிரம்மஸ்வரூபம், எல்லாம் பகவத் ஸ்வரூபம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஜ பண்டிதா சமதர்ஷினஹா அப்படின்னு பகவத்கீதையில சொல்றான் பகவான். வித்யா வினய சம்பன்னே பிராமணே, வேதாத்தியனம் பண்ணி வினயத்தோட துவாதச ஆத்ம குணங்களோட சம்பத்தோட சமிருத்தியோட இருக்கக்கூடிய ஒரு பிராமணனிடத்திலும், கவி பசுமாட்டினிடத்திலையும், ஹஸ்தினி சுனி குதிரையினிடத்திலையும், நாயிடத்திலையும், நாயை சமைச்சு சாப்பிட்றவர்களிடத்திலையும், பண்டிதனா உள்ளவன் எதை பார்ப்பான் அப்படின்னா சமதரிசனத்தை பார்ப்பான். அங்க என்ன சமதரிசனம் அப்படின்னா பிரம்மஸ்வரூபம்ங்கிறது தான். ரொம்ப அழகா சொல்லுவார் எங்க தாத்தா. பெரிய சுவாமிஜிலாம் இதுக்கு 1.5 மணி நேரம் விளக்கம் கொடுப்பார். இன்னைக்கு உள்ளவனும் அதை தான் சொல்றான், எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும்னு. எல்லாத்தையும் ஒன்னா பாருன்னு சாஸ்திரம் சொல்லல, எல்லாரிடத்திலையும் ஒன்ன பாருன்னு. அதுக்கு வித்தியாசம் உண்டு. எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தா விவகாரம் எப்படி பண்ண முடியும்? பொண்டாட்டியும் சகோதரியும் ஒன்னா பார்க்க முடியுமா? இன்னைக்கும் பார்க்கவே முடியாது. பேத திருஷ்டி இருந்தால்தான் விவகாரம் பண்ண முடியும்.
அப்ப நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா எல்லாத்தையும் ஒன்னா பாருன்னு சொல்லல, எல்லாரிடத்திலையும் ஒன்ன பாரு. எதை பார்க்கணும்? சைத்தன்யத்தை பாரு, பிரம்மத்தை பாரு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அதை தான் சொல்றது, பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. இந்த வேதாந்தத்தை ஞானத்தை அடையறதுக்கு சிரவணம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம், வழி சுலபமானது. எப்படி? ஏன்னா பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மான் பிரபத்தியதே அநேக ஜென்ம சம்சித்தா ததோயாதி பராங்கத்துன்னு 2 வகையான விஷயத்தை பகவத்கீதையில பகவான் சொல்றான். கொஞ்சம் இந்த உபன்யாசம் வந்து செலக்டடாக பேசின்னு போவேன்னா, கொஞ்சம் கவனித்து கேட்கலன்னா, ஸ்கிப் பண்ணேன்னா உங்களுக்கு புரியாது. பல ஜென்மாக்கள்ல தான் ஞானம்ங்கிறது சித்திக்கும், ஞானவானா ஆவான். பல ஜென்மாக்கள்ல தான் யோகம் சித்திக்கும். இது கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் சொல்ற விஷயம். இது ரெண்டும் வெவ்வேறு மாதிரி இல்லை, 2 பாதை தான் நம்ம சாஸ்திரங்கள்ல. 2 லோகேஸ்மின் விவிதானிஷ்டாஹா அப்படிங்கிறான் பகவான். 2 பாதை தான். 1000 பாதை மாதிரி நமக்கு தோணினாலும் 2 பாதை தான். கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், இது 2 பாதை தான். கர்ம மார்க்கத்தினுடைய முடிவு சித்தி அடையிறது, ஞான மார்க்கத்தினுடைய அடைவு ஞானத்தை அடையிறது. இது 2மே ஞானம்தான், மோட்சம்தான். இது ஒரு ஜென்மாவில் நடக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு பகவானே பகவத்கீதையில சொல்லும் போது, ஒரு ஜென்மாவில் அதுவும் 7 நாளில் ஒருத்தர் எப்படி மோட்சத்தை அடைய முடியும்? இந்த சுகாச்சாரியால் சொல்றால் அடையலாம் அப்படிங்கிறார். எப்படிங்கிறதே நம் சாமர்த்தியத்தினாலேயோ நம்மளுடைய முயற்சியினாலேயோ இல்லை, ஈஸ்வரானுகிரகத்தினாலேங்கிறார். பதஞ்சலி சொல்றாரு, ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு ஒரு சூத்திரம் பதஞ்சலி சூத்திரத்துல. ஈஸ்வரானுகிரகத்தினால அதை அடையலாம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நாம மலையேறி போறதுக்கும் ஒருத்தர் நம்ம மலையேறி போறதே ஆக்சிஜன் குறைச்சலாக்கும், மூச்சு வாங்கும், திணறும், தலை சுற்றும், தாகமாக்கும், இத்தனை பிரச்சனை உண்டு. விஞ்சு இருந்தா என்ன, இப்ப புதுசா ஒன்று வந்திருக்கு, ட்ரோனர், ரோப்கார் வந்திருக்கு. இங்கே அம்பாஜின்னு ஒரு இடம் இருக்கு. அப்பயே நான் 98 வரத்தேவே நான் இந்த ராஜஸ்தானில் ரோப்காரில் போனேன். அப்போல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து புஷ்கரில் சப்தாகம் பண்ணினார். உஜ்ஜயின்லேருந்து நாங்கள் ஆரம்பித்து இந்த குஜராத், ராஜஸ்தான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு புஷ்கரில் போய் சப்தாகம் பண்ணோம். முதல்ல ஒரு வாரம் எல்லா க்ஷேத்திரம், அம்பாஜி, உதய்பூர், மீரா பிறந்தது, நாதத்வாரா, உச்சேனனுடைய க்ஷேத்திரம், இந்த துவாரகைகள், பஞ்ச துவாரகைகள், இதெல்லாத்தையும் இந்த உஜ்ஜைன், மகாகாலேஸ்வர், ஓம்காரேஸ்வர் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியில் புஷ்கரில் போய் சப்தாகம் பண்ணுறோம். அப்போ தான் கிருஷ்ண பிரேமி நடுப்பில் அவரோட ப்ரோக்ராம் ஆரம்பம். எங்களோடது நடந்துன்னு இருக்கிறதே நடுப்பில் ஆரம்பம். எதேச்சியாக பார்க்கறது. அப்போ தான் பரிச்சயம் மாறுது ஜாஸ்தி. அண்ணா காய்ச்சின்னு வந்து அண்ணாவும் வந்து உபன்யாசம் பண்ணி அன்றைக்கி வருஷம் பரப்பு, அது கூட ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு நம்ம சொல்கிறோமே, அதான் நினச்சி பார்க்குறேன். இன்னைக்கு இத்தனை சௌக்கியமாக இருக்கிறதேவே சிரமமாக இருக்கு. அன்னைக்கு துண்டை நினச்சி மேலே போத்தினா 5வது நிமிஷம் காஞ்சிடும். வருஷ பரப்புனா ஏப்ரல் 15ஆம் தேதி 20 நாள் இங்கே சுற்றிருக்கோம். நாங்கள் இந்த ராஜஸ்தானில் என்ன நடக்கிறதுனே தெரியாது, தலை சுத்தம், டீஹைட்ரேட் ஆகும். வெறும் பஸ்ஸில் இப்போல்லாம் ஏசி கீசிலாம் ஒன்றுமே கிடையாது. எங்கேயுமே எங்கேயா வந்தால் ஏர் கூலர் இருக்கும், அப்படிதான், எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும். ஆனால் அப்படிலாம் உடம்பு இருந்தது. நாளுக்கு நாள் கண்ணுக்கு தெரிஞ்சாப்புல உடம்பு க்ஷீணமாகுதுங்கிறது புரியுது. பல வகையான வியாதிகள் வேற புதுசாக வருது. அந்த ரோப் காரில் போனால் நிமிஷமாக போயிடலாம், இல்லை டோலியில் போனால் கொண்டு வரலாம். அங்கே போகிறதுங்கிறது தான் விஷயமே தவிர 2 வகையாக இருக்கணும் அதில். அது மாதிரி பகவானை அடையும் போது நம் முயற்சியினால் அடையணும். கர்மாக்களை பண்ணி அல்லது வேதாந்த விசாரம் பண்ணி வைராக்கியத்தோட
ஞானத்தினால பகவானை அடையணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டையும் விட மூணாவது வழி ஒன்று பாகவதன் சொல்றது, ஈஸ்வரானுகிரகத்தினால அடையலாம். அப்படின்னா என்ன சார்னா, இந்த பகவானை பார்த்து ஒரு பூஜையோ ஜபமோ பாராயணமோ யதாசக்தி பஜனையோ கதாசிரவணமோ நமக்கு என்ன முடியுமோ, நம்ம பெரியவா நமக்கு என்ன வழி காமிச்சிருக்காலோ, நமக்கு உடம்பு என்ன சக்தியை கொடுக்கறதோ அதை செய்யறோம். நாம் இதுக்கெல்லாம் நமக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, நான் சொல்றபடி செஞ்சா கிடைக்கும். இதை செய்யும் போது பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனை ஓடிண்டே இருக்கணும். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உன்னோட ஒரு கருணைக்கு முன்னாடி இது ஒரு பெரிய விஷயமா? நான் செய்யறதெல்லாம் ஒரு துளசி எடுத்து போடுறேன், ஒரு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய விஷயமா? ஆனா என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். என்னை நீ கைவிட்டுறக்கூடாது, என்னை நீ கரையேத்தணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. எப்போதும் பகவான்கிட்ட இந்த பிரார்த்தனை இருந்துட்டே இருக்கணும். ஒரு ஜபம் பண்ணினாலும் நாம ஜபம் பண்ணினாலும். அதனாலதான் அந்த நவபக்தியை பத்தி சொல்லும் போது பிரகலாதன் இது பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன் நவலக்ஷிணா சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணு. இதெல்லாம் பண்றதை எப்படி பண்ணணும்னா அர்ப்பண புத்தியோட பண்ணணும், மனசை அர்ப்பணம் பண்ணணும். நாம பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாம பண்றதுங்கிறது அல்பமானது. பகவானுக்கு நாம பண்றது அல்பமானது. அவனோட ஒரு மகத்துவமோ அவனோட மகிமையோ அநேகமானது, அனந்தமானது, எல்லையற்றது. ஆனா எனக்கு கிருபை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். இந்த பிரார்த்தனையோட ஒரு நாமா சொன்னா கூட ஒத்துருமே இல்லை. ஒரு சம்ஸ்காரம், ஒரு சங்கல்பம் வாழ்க்கையில. இது மாதிரி ஒரு வாரம் துவாரகையில் வந்து சப்தாகம் பண்ணுறது, சப்தாகம் பண்ணிட்டு சாதாரண நாளில் உட்காந்துக்கிறது, குளிக்காமல் 12 மணி பரிந்தம் டிவி பார்த்துட்டு பழையது நின்று ஒரு காரியமும் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதையும் மனசில் வாங்கிக்கணும். எப்போ முடியுமோ அப்போ குளிக்கணும், ஸ்நானம் பண்ணணும், யதாசக்தி நம்மளுடைய ஸ்வதர்மங்களை அனுஷ்டானம் பண்ணணும். சந்தியாவந்தனாதிகளை ராமநாமா சிவநாமா இந்த மாதிரி கதைகளை கேட்கறது 1/2 மணி நேரம், விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்றது, இதெல்லாம் நம்ம பெரியவா அப்படித்தானே பண்ணியிருந்தா. கிராமங்களில் கவனிச்சேன்னா சகஜமாக பண்ணுவா. இதெல்லாம் சகஜமாக இந்த காரியங்கள்லாம் பண்ணுவா. நித்தியப்படி விஷ்ணு சாஸ்திரநாமம் நடக்கும். ஆற்றுல சொல்லுவா விளக்கேற்றினோடனே. இது மாதிரி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அப்படின்னா கோவிலில் போய் லலிதா சாஸ்திரநாமம் சொல்லுவா. அம்பாளுக்கு திரிசதி அர்ச்சனை நடக்கும். ஏதோ நம்மளால் என்ன முடியுமோ பண்ணுறதை இந்த எண்ணத்தோடு பண்ணினா அதுலேயும் கதை கேட்டால் போதும். கதை கேட்கறதேவே நான் என்ன இதுக்கு கூட தகுதி கிடையாது, எனக்கு கதை கேட்கறது கூட ஒரு சொட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும். அப்போதான் ஒழுங்காக கதை கேட்டோம்னு அர்த்தம். அது கூட என்னோட ஹிருதயத்தில் வரமாட்டேங்கிறது, என் நெஞ்சு உருக மாட்டேங்கிறது. நெஞ்சம் உருகாதான்னு அம்பாளை பார்த்து கேட்டார் பாபநாச சிவன், நீ என்ன கல்லா உருகாதான்? நாம தான் கல்லு, நம்ம நெஞ்சம்தான் கல்லு, நம்ம நெஞ்சம்தான் உருக மாட்டேங்கிறது. எத்தனை பக்தர்கள் அந்த பிரேமையை ஆதாரமாக கொண்டு வாழ்ந்திருக்கார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரேமையே நம்ம கிட்ட இல்லையே. அன்புங்கிறது தானே நம்மளோட வடிவம். இந்த உலகத்துக்கு ஆதாரமே அந்த அன்பு தானே. அந்த அன்பே நம்ம கிட்ட இல்லையே. எல்லாம் சுயநலமானா இருக்கு நமக்கு. நம்மளையே நாம் நம்பல அப்படிங்கிறது தான் உண்மை. எங்க நாம கரையேற முடியும்? என்னை இப்படி கை விட்டுடாத பிரபு, என்னை எப்படியாவது காப்பாத்தி. அந்நியாய வித்தார்ஜன சக்த சித்தம் அந்யாசுனாரீஸ்வனுராகவந்தம் அந்யான்ன போக்தாரமசுத்த தேகம் ஆச்சாரஹீனம் சிவபாஹி சம்போ. சதாசிவ பிரம்மேந்திரான்னு ஒரு மகான் அவர் சொல்றார், நான் சம்பாதிக்கிறதுலையும் மகா பாபம்,
என்னோட சாப்பாடும் ஒரே அழுக்கு, சுத்தி கிடையாது. என்னோட சம்பாத்தியத்திலையும் பாவம் இருக்கு, சாப்பாட்டிலையும் பாவம் இருக்குன்னா எண்ணம் மட்டும் எப்படி தூய்மையா இருக்கும்? எண்ணத்துக்கு தூய்மையே இந்த ரெண்டும் தானே. அன்ன சுத்தி இருக்கணும், சம்பாத்திய சுத்தி இருக்கணும். இது ரெண்டும் சுத்தியா இருந்தாதான் எண்ணம் தூய்மையா இருக்கும். இது ரெண்டுமே சுத்தி இல்லைன்னா எண்ணம் எங்கேருந்து தூய்மையா இருக்கும்? இந்த மூணுமே இல்லை, அசாரஹீனம். ஒண்ணுமே இல்லாத எண்ணெய் கை விட்டுடாத. சிவபாகி சம்போ, என்னை கை விட்டுடாதே, என்னை காப்பாத்து. ஏன்? பிதா யதா ரக்ஷதி புத்திரமீசே ஜகத் பிதா த்வம் ஜகதஸ் சதைவஹ கிருதாபராதம் தவ சர்வகாரியே கிருபாநிதே மாம் சிவபாகி சம்போ. ஒரு அப்பாவுக்கு புத்திசாலியா கெட்டிக்காரனா ஒரு குழந்தை பிறக்கிறான். அவனுக்கு சொல்லி கொடுத்தா அவன் வாழ்ந்துடுறான். ஒரு குழந்தை அசடா இருக்கான். ஒண்ணுமே என்ன சொல்லி கொடுத்தாலும் அவன் புத்தியில ஏறல, ஒண்ணுமே அவனுக்கு தெரியல, முட்டாளா இருக்கான். அப்பா என்ன பண்ணுவார்? அந்த பிள்ளைய காணும் இந்த பிள்ளைய பத்தி தான் கவலைப்படுவார், இவனை பத்தி தான் நினைப்பேன். இவனை எப்படியாவது, எத்தனை பேர் என்கிட்ட ஏகாந்தமா பேசுறதே இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா என் பையனை அனுப்பிச்சுட்டு நான் கிளம்பணும்னு சொல்றவா எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா? இது மாதிரி ஒரு ஆன்டிகிராஃப்டா ஒரு நார்மலான ஒரு குழந்தையா இல்லைன்னா அந்த அப்பா அம்மா எவ்வளோ கவலைப்படுவான்னு அந்த அப்பா அம்மாவை கேட்டால் தான் தெரியும். நாம வச்சுக்கிற மாதிரி எல்லாரும் வச்சுப்பான்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறத நம்ம காலத்துக்குள்ள இவனுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைப்பான், சம்ஸ்காரம் உட்பட. ஒரு அப்பா நினைக்கிறது இல்லையா? அது மாதிரி பிதா எப்படி குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறானோ அது மாதிரி நீ என்னை காப்பாற்றணும். நீ ஜெகத் பிதா வேற, நீ தெய்வம் வேற. அதனால நான் என்ன அபராதம் பண்ணினாலும் என்னை கை விட்டுவிடக்கூடாது. இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டா பகவான் கைவிட மாட்டான்டா பரீட்சித்து. நான் பாகவதம்ங்கிற அந்த புராணம் சொல்றேன், அதை நீ கேளு. உயிரை விடுற சமயத்துல பகவானுடைய ஸ்மரணையோட உயிர் விடணும், அப்பதான் மோட்சம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. நம் சாமர்த்தியத்தினாலையும் அந்த நினைவை அடையலாம், ஈஸ்வர கிருபையினாலையும் அடையலாம். ஈஸ்வர கிருபையினால அடையறதுக்கு தான் பக்தி மார்க்கம்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டு பகவத் சரித்திரத்தை சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, எல்லா பக்திக்கும் ஆதாரமானது சிரவணம்ங்கிற பக்தி தான். பக்தியை ரெண்டு வகையா பிரிக்கலாம், சாதனம் சாத்தியம். பக்தின்னா என்ன? முதல்ல அதை சொல்லுங்க. கதை கேட்கறதா, இறைவனுடைய நாமாவை சொல்றதா, சங்கீதம் பாடுறதா, பூஜை பண்றதா, பாராயணம் பண்றதா, கோவில்ல போய் அர்ச்சனை பண்றதா, தரிசனம் பண்றதா, எது பக்தி? இதெல்லாம் பக்தியே கிடையாது. என்ன? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்பா ஞானசம்பந்தர். நம்ம மனசு குழஞ்சு உள்ளம் உருகி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரதே அந்த செகண்ட், அதுக்கு தான் பக்தின்னு பேர். இது எப்ப வரது நமக்கு? இது மாதிரி ஏதாவது செஞ்சாதான் வரது. ஒரு பூஜை பண்ணினா, ஒரு சங்கீதத்தை கேட்டா, ஒரு பஜனையில கலந்துண்டா, ஒரு கதை கேட்டா, ஒரு கோவில்ல போய் சுவாமியை தரிசனம் பண்ணினா, அர்ச்சனை பண்ணினா, பாராயணம் பண்ணினா, இது மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணினாதான் அது வரது. அப்ப இதுவும் பக்தி தான். அதனாலதான் இதை பக்தின்னு சொல்றதே தவிர உண்மையா பக்திங்கிறது அதுதான். அந்த கண்ணீர் வர நிலைக்கு தான் பக்தி அப்படின்னு பெயர். அதுக்கு சாத்திய பக்தி அல்லது பிரேம பக்தின்னு பேர். இந்த கதை கேட்கறது, பூஜா பண்றது, ஜபம் பண்றது, பாராயணம் பண்றது, பஜனம் பண்றது, இதுக்கு சாதன பக்தின்னு பேர். இத பக்தி இல்லைங்கிறத நாமே சொல்லுவோம். சில பேருடைய பூஜையை பார்த்துட்டு இவர் சும்மா மணி அடிக்கிறவர், இவர் ரொம்ப பக்தியோட பூஜை பண்ணுவார். சில பேர் பஜனை பண்றதே இவர் ரொம்ப உருக்கமா பாடுவார், இவர் சும்மா காட்டு கத்தலா கத்துவார். சில பேர் கதையை சொல்லும் போது இவர் சும்மா வீண் வம்ப பேசுறவர், இவர் பகவத் குணமா சொல்லுவார், பக்தியோட சொல்லுவார்.
கதை சொல்றதே பக்தி, பூஜை பண்றதே பக்தி, பஜனை பண்றதே பக்தினா அப்புறம் என்ன பக்தியோட? அப்ப பக்தி வேற இது வேறன்னு இருக்கும். நம்மளே பேசுறதே சொல்றணும். அப்ப பக்தின்னா என்ன? அசுவன ஜல சீஞ்ச சீஞ்ச பிரேம வேலி போய் தாசி மீரா பிரபு லகன லகி மீரா प्रभु लगन लगी होनी हो सहोई मेरे गिरिधर गोपाल दूसरो न कोई. எத்தனை பக்தர்கள் இந்த பெல்ட்டில். உதய்பூர்லாம் பார்க்கறதே, சித்திரதுர்கா உதய்பூர்லாம் பார்க்கறதே அது மீராவோட அரண்மனை. அப்படியே அழுகையா 4 வயசு 3 வயசு, அப்பா அம்மா கிடையாது, தாத்தா அடுத்து தான் வளர்க்கிறார் அந்த குழந்தைய. என்ன பக்தி, என்ன பக்தி! रामसिया यजमान मेरे तो एक रामसिया यजमान कौन भरने जन जन की भीक्षु कर 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 तबकान मेरे तो एक रामसिया यजमान मीरा के प्रभु रामसिया वर तुम ही कृपा निदान मेरे तो एक रामसिया यजमान. இது மாதிரி அந்த வந்தத்தினால ஞாபகம் வந்து சொன்னேன்னா, இந்த ஊர்ல நரசிம்மமேத்தான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த வைஷ்ணவ ஜனத்தோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கிறதுல காந்திக்கு ரொம்ப பிடிக்கும். அது பிரசித்தமான சுத்தமான பாட்டு. அது இப்போ திரும்ப வந்து நம்ம குல்தீப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிரசித்தமாகிடுது. குழந்தைகள் அப்படி பாட ரொம்ப எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு அந்த குழந்தைகள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், குழந்தைகள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஒரு தலைமுறை நாசமாக போயிடுத்து. கவனித்து பார்த்தேன்னா நம்ம அப்பா அம்மா பரியந்தம் கரெக்டாக கொண்டு போயிட்டார். நம்ம காலம்தான் கெட்டு போயிடுது. படிப்புகளுக்கு அந்த விவகாரம். அடுத்தது குழந்தைகள் கால வார்த்தை இது இன்னும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு இந்த குழந்தைகள் எல்லாம் தயார் பண்ணி பக்தியோட, அதுவும் அழகாக பக்தியோட. இந்த சங்கீதத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது. ரொம்ப கொண்டாடி சொன்னோடனே என்ன எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம்னாரு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நான் எங்கே போனாலும் ஸ்கூல்லலாம் உபன்யாசம் பண்ணுவேன். ஸ்கூலை தேடி போய் உபன்யாசம் பண்ணுவேன், குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாட்டு ரொம்ப பிரசித்தம். நரசிம்மமேத்தாவோட இது மாதிரி இந்த எங்கே எடுத்தாலும் அங்கங்கே பக்தர்கள் அந்தந்த மொழியில். தமிழ்நாட்டில் தான் ரொம்ப பக்தர்கள். அதனால தான் உற்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே ததா கொச்சின் கொச்சின் மகாராஷ்டிரே அப்படின்னு பக்தி தன்னை பற்றி சொல்லும்போது நாம் பிறந்ததே திராவிட தேசத்திலேங்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் அத்தனை பக்தர்கள், அத்தனை பக்தர் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், எத்தனை பக்தர்கள், ஊருக்கு ஊர் தடிக்கு விழுந்த பக்தர்கள். என்ன பேச்சு, என்ன பேச்சு! அவர்கள் ஒவ்வொருத்தருடைய பாடல்களும், ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளும், ஒவ்வொருத்தருடைய உபதேசங்களும் எத்தனை மக்களை ரீச் ஆகுதுங்கிறதுக்கு அடையாளம் தான் அத்தனை கோவில், அத்தனை கோவில். இந்த பக்தி எப்ப வரும்னா கதை கேட்டாதான், வெறுமனை வராது. இந்த பக்தி நம்ம கதை கேட்கணும். அது மாதிரி ஏன்னா இது கிரியாரூபமானது இல்லை, பிரேம ரூபமானது பக்திங்கிறது. அப்படின்னா செயல் வடிவமானது இல்லை. செயல் வடிவமாக இருந்தால் இப்படி செய்ய அப்படி செய்யன்னு நம்ம விளக்கம் கொடுக்கணும். அன்பு வடிவமானதுன்னா உங்களுக்கு எப்படி அதை விளக்கம் கொடுக்க முடியும்? அந்த அன்புல யார் இருந்தார்களோ அவர்களுடைய நிலையை விளக்கினாதான் அப்படி என்னன்னு புரியும். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்றேனே. கல்கண்டு திதிக்கும், இது ஒரு உபன்யாசம். இது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் ஒரு கல்கண்டு எடுத்து வாயில போட்டு என் வாயில எச்ச ஊதிந்து கல்கண்டு திதிக்கிறதுன்னு நான் சொன்னேன்னா உங்க வாயில எல்லாம் எச்ச வரும், எச்ச ஊறும். நான் வெறுமனை சொல்றதுக்கும் என்னோட அனுபவத்தோட சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு.
இந்த சுவானுபூதி தான் சரித்திரத்தில் நமக்கு தேவை. இந்த சுவானுபூதியோட உள்ள பக்தர்களுடைய சரித்திரத்தை தான் சொல்லணும், கேட்கணும். அதுதான் பாகவதம் முழுக்க சொல்லப்படுகிறது. அதுக்கு சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்து சொல்கிறான். அதுக்கு முன்னாடி முதல்ல சுகாச்சாரியால் நமஸ்காரம் பண்ணுறான். கங்கா தீரத்தில் இது பெரிந்தம் உட்கார்ந்துன்னு பேசியிருந்தவர் திடீர்னு எழுந்துட்டார். எழுந்துட்டோடனே இவரை உட்காருன்னு சொல்ல முடியாது, எழுந்துன்னு சொல்ல முடியாது, ஆவாகனமும் கிடையாது, விசர்ஜனமும் கிடையாதுன்னு சொல்லுவார்கள். அது மாதிரி உள்ளவர் இவர். கண்ட்ரோல் பண்ண முடியாதவரை என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. சுகாச்சாரியா அங்கேயே நமஸ்காரம் பண்ணுறார். இந்த பாகவதத்தில் சுகாச்சாரியா இந்த ஒரு இடம் நமஸ்காரம் பண்ணியிருக்கார். 24 அவதார கதைகள் சொல்லியிருக்கார். 4 அவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கார். எழுந்துட்டு 4 அவதாரம் தான். ரிஷபாவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். ஜடபரதரோட அப்பா ரிஷபாவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அதுக்கு அடுத்தது மோகினி அவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அதுக்கு அடுத்தது மத்ஸ்யாவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். வேதத்தை ரட்சிச்ச அவதாரம் மத்ஸ்யமீனம் நதோஸ்மி அப்படின்னு சுவாமிப்பிராய ஸ்லோகம் இது. அடுத்தது ராமாவதாரத்துக்கு நமஸ்காரம். ஒரு ஆச்சரியம், கிருஷ்ணாவதாரத்தில் கூட ஒரு இடத்துல தன்னோட அபிப்பிராயமாக நமஸ்காரம்னு சொல்றதே கிடையாது. ராமாவதாரத்தில் 3 இடத்துல நமஸ்காரம் பண்ணுறார் சுகாச்சாரியால். ஆரம்பத்திலையும் நமஸ்காரம் பண்ணுறார், நடுப்புலையும் ஒரு நமஸ்காரம் பண்ணுறார், கடைசிலையும் ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். இந்த முதல்ல சுகஸ்தவராஜன் நமஸ்காரம் பண்ணும்போது எப்பேற்பட்ட பகவான் அப்படின்னு சொன்னால், அந்த பகவானுக்கு சமமாக ஒரு பொருள் உலகத்தில் கிடையவே கிடையாது. நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணிரம் ஸ்யதே நமஹ யத்கீர்த்தனம் யச்ரவணம் யதர்ஹணம் யதீக்ஷணம் யச்ரவணம் யதர்ப்பணம் லோகஸ்ய சத்யோ விதுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமஹ விசக்ஷணாய சரணோபசாதனாதி சங்கம் யுதஸ்யோ பயதோந்தராத்மனஹ விதந்தி ஹி பிரம்மகதிம் கதக்லமாஹ தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமஹ தபஸ்வினோ தானபராய யசஸ்வினஹ மனஸ்வினோ மந்திரவிதः சுமங்கலாः க்ஷேமம் ந விந்தந்தி விநாய தர்ப்பணம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமஹ கிராதஹூணாந்திர புலிந்த புல்கசா அபீரகங்காயவனாக்கசாதயः யன்யே ச பாபா யதுபாஸ்ரயாஸ்ரயாः சுத்யந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நமஹ ஸ்ரியः பதிர்யஜ்ஞபதிர் பிரஜாபதிः தியாம் பதிர்லோகபதிர்தராபதிः பதிஹ கதிஷ்ச அந்தகவிஷ்ணி சாத்வதாம் பிரசீததாம் மே பகவான் சதாங்கதிः சோலம் கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சி மே. எவனுக்கு ஓமையே கிடையாதோ, எவன் பக்தி மார்க்கத்துக்கு ஆசிரியமா இருக்கானோ, எவன் கர்ம மார்க்கத்துக்கு பலதாதாவா இருக்கானோ, எவன் ஞான மார்க்கத்துக்கு சாட்சாத்காரமா இருக்கானோ, எவன் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் கர்ம மார்க்கத்தில் போனவர்களை பின்பற்றவர்களையும் கரையேற்றறானோ, எவன் செய்யப்பதியோ, எவன் யஜ்ஞபதியோ, எவன் பிரஜாபதியோ, எவன் புத்திக்கு பதியோ, எவன் பூமிக்கு பதியோ, அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனான பகவானை நமஸ்காரம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து, அந்த பரமாத்மா இந்த ஜெகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணினது அப்படின்னா, ஒரு கேலக்சி வெடிச்சதுன்னு சொல்கிறோமோன்னு நாம் அவ்யக்தமாக இருந்தது வியக்தமாச்சு. பரமாத்மா ஒத்தனே இருந்தான், யோக நித்திரையில் இருந்தான் பகவான். அவன் கண் வீழ்ச்சின்ற உடனே அவ்யக்தமான பிரகிருதியானது உண்டாச்சு. அதுலேருந்து மகத்து புத்தி உண்டாச்சு. அதுலேருந்து அகங்காரம் நான்கிற எண்ணம் உண்டாச்சு. அதுலேருந்து மனசு உண்டாச்சு. பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. பஞ்ச தன்மாத்திரைகள் சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம்ங்கிறது உண்டாச்சு. கர்மேந்திரியங்கள்னு 5, கை காலு நாக்கு யூரின் டாய்லெட் போகிற பாகங்கள். ஞானேந்திரியங்கள்னு 5, கண்ணு காது மூக்கு
நாக்கு, தொக்கு, தோல் இவைகள்லாம் உணரக்கூடியது. இவைகள்லாம் உண்டாயிருக்கிறது முன்னாடியே. அவுட்லெட் இன்னும் வரவே இல்லை. அவுட்லெட் இல்லாமல் தான் இதெல்லாம் இருக்கும். தேவைப்பட்ட அவுட்லெட் எடுத்துக்கும். சரீரத்தை ஒரு கருவியை எடுத்துக்கும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சில பேரை கவனிச்சேன்னா கால் ஏதோ ஒரு வியாதியில் கால் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் என் கண்ணாப்பில் பார்த்தேன். எங்கள் பாட்டி கடைசி காலத்தில் ஏதோ ஒரு முள்ளு குத்தி காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கொஞ்சம் தூரம் காலை எடுத்துட்டான். சக்கரை வியாதி. பாட்டிக்கு கால் எடுத்தது தெரியாது. காலை அரிக்கிறது சொரிஞ்சு விடுனா. எந்த பாகம் இருக்கோ அதை சொரிஞ்சா பாட்டி என்ன சொல்றா, எது எடுத்த பாகமோ அதை சொரிஞ்சு விடுங்க. இந்த விரலுக்கு முன்னாடி சொரிஞ்சு விடுறா, அங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த இல்லைன்னா இல்லைங்கிறது இல்லை, உள்ள இருக்கும். உதாரணமே இப்ப கண்ணு தெரியாதவன் ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பார்வை இல்லாதவர் இப்படி உட்காந்துருக்கார். அவரை வாசல்லேருந்து நாம் சார் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கோ, உடனே அப்படி திரும்புவார். இவருக்கு சப்தம்தான் கேட்கறது. எந்த பக்கம் திரும்பினாலும் பார்வை கிடையாதவருக்கு. அப்புறம் ஏன் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு? அப்போ வெளியில் பார்க்குற கண்ணு தான் இல்லையே தவிர உள்ள பார்க்குற கண்ணு இருக்கு. இதுக்கு சூக்ஷ்மம்னு பேர். வெளியில் பார்க்குற கண்ணுக்கு ஸ்தூலம்னு பேர். இந்த சூக்ஷ்மங்கள்லாம் பகவான் சிருஷ்டி பண்ணினது. ஸ்தூலத்தை பிரம்மா சிருஷ்டி பண்ணுறான். 14 உலகங்களை பகவான் படைச்சு, பகவான் பிரம்மாட்ட வேதத்தை கொடுக்க, பிரம்மா சனகாதிகள்னு 4 பேரை சிருஷ்டி பண்ணினார். சனக, சனந்தன, சனாதன, சனத்குமாரர்கள்னு. நவ பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணினார். கர்தமனை சிருஷ்டி பண்ணினார். நாரதனை சிருஷ்டி பண்ணினார். ஏகாதச ருத்ரர்களை சிருஷ்டி பண்ணினார். சுவயம்புவனு சதரூபேன்னு தம்பதிகள் ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினார். இதெல்லாமே எல்லாம் முழு அறிவோடு உள்ளது. பொதுவாக சிருஷ்டியை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று காமிக்கலாம். ஆகாஷாத் வாயு, வாயோரக்னி, அக்னேராப, அத்ய பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதயா, ஓஷதிபியோன்னம் அன்னாத் புருஷா. இது ஒரு சிருஷ்டி. ஆகாசம் ஏற்பட்டது, ஆகாசத்துலேருந்து வாயு ஏற்பட்டது. வாயுன்னா காற்று, காற்றுலேருந்து நெருப்பு, நெருப்புலேருந்து நீர், நீர்லேருந்து நிலம், நிலத்திலேருந்து செடி கொடிகள், செடி கொடிகள்லேருந்து உயிரினம். இது பரிணாம வளர்ச்சின்னு பேர். இது மட்டும்தான் சயின்ஸில் சொல்ல முடியும். இவ என்ன சொல்றான்னா, அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 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 கடைசியில் இவன் மனிதன் அப்படிங்கிறவன் வந்தான். அப்படி இல்லை, அப்படி கிடையாது. குரங்குலேருந்து மனிதன் வந்தான். டார்வின் பிரின்சிபிள் தானே, கொள்கை தானே அது. அப்படின்னு தானே எல்லாரும் அப்படி தானே படித்தேன். இப்போ அதை உடச்சுட்டாப்ப. இப்போ சமீபத்திய ரிசர்ச் என்னன்னா, கிடையாது. குரங்குலேருந்து குரங்கு தான் ஒரு மனிதன்லாம் வரமாட்டான். நாம சொல்ற பரிணாம வளர்ச்சி வேற, அவன் சொல்ற பரிணாம வளர்ச்சி வேற. நாம ஜென்மாந்தரத்தை சொல்றோம், அவன் நேரடியாக சொல்றான். நாம ஜென்மாந்தரத்தை சொல்றோம். சாஸ்திரங்கள் அப்படித்தான் சொல்லுது. ஜென்மாந்தரத்தை எடுக்கும்போது குரங்கு மனிதனாகணும்னா ஏற்கனவே ஒரு மனிதன் இருக்கணும். இந்த குரங்கு அந்த உடம்பை விட்டுட்டு மனித உடம்பை அடையணும்னா அந்த உடம்பை கிரியேட் பண்ற ஒரு ஜெனரேட்டர் இருக்கணும் அங்க. அதுக்கு தான் பிரஜாபதிகள்னு பேர். நம்ம இது எல்லாமே முதல்ல சிருஷ்டி ஆயிடுறது உலகத்துல. எத்தனை உயிரினங்கள் சொல்றோமோ அத்தனையும் சிருஷ்டி பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் மேல மேல உயிர்கள் இவைகள் சாப்பிட்டு அதன்கள் மூலமாக வெளிப்படுத்துறதே தவிர, எடுத்த உடனேவே முட்டாளா படைச்சார் அப்புறம் அவன் புத்திசாலியானான் அப்படிங்கிறது இயற்கைக்கு ஒவ்வாத விஷயம். ஏன்னா பிரகிருதியினுடைய சுபாவம் என்னன்னா, நாளுக்கு நாள் அதோட சக்தி குறையிறது தான். சக்தி விருத்தியாகிறது கிடையாது. ஒரு செடியை வச்சோம்னா செடி சின்னதாக இருக்கும், பூ பெருசா இருக்கும், காய் பெருசா இருக்கும். செடி பெருசானா காய் சின்னதாக போயிடும், சத்து இல்லாததா இருக்கும். அது இதான் நாமளும் அப்படித்தானே. ஒரு செடியோட விதை, உதாரணமே அக்ரிகல்ச்சர்ல நாலெட்ஜ் உள்ளவா
அல்லது அக்ரிகல்ச்சரில் பழக்கம் உள்ளவாளுக்கு இது புரியும். நான் சொல்கிறது, ஒரு விதையை திரும்ப திரும்ப போட்டு நாம் விவசாயம் பண்ணால் அந்த விதையோட வீரியம் வளருமா குறையும்? குறையதான் கொடுக்கும். நாமெல்லாம் விதை தானே. நமக்கு முன்னோடி மகரிஷிகள் மரீச்சி, அத்ரி, அங்கிரசர், புலஸ்தர், புலகர், கிருது, புரு, வசிஷ்டர், அதர்வா அப்படின்னு 9 பேர். இவா தான் நமக்கு தலைமுறை. இவாளோட வம்சம்தான் நாம். அதனால தான் அவர்கள் அப்படியே இருப்பார்கள். அவர்களுக்கு அழிவு கிடையாது. விதை என்னைக்கும் சாஸ்வதமாக இருக்கணும். நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் நாசமாக போனதுக்கு காரணமே அந்த விதையை சேகரிக்கிறத விட்டதுனால தான். வெளிநாட்டுக்காரன் வந்து சொல்லி கொடுத்த அந்த காலத்துல எல்லாம் விவசாயத்துக்கு விதைன்னு ஒரு இடம் வச்சுருவாள், வேற மூட்டைன்னு வைப்பா. ஒரு சாதாரணமாக கரிகாய் போட்டால் கூட கத்திரிக்காய் செடியில் முதல்ல காய்க்கிற காயை பிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அதை விதையாக வைப்பாது, அது வீரியம் கூட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி முதல்ல உள்ளவர்கள் இவர்கள். அதுக்கப்புறம் பின்னாடி உள்ளவர்கள் சிருஷ்டியாரார்கள். இவர்களால் தான் திரும்ப திரும்ப சிருஷ்டியாகும். இதில் சுவாயம்பூ, மனு, சதரூபே இவர்கள் வேறு எல்லாருமே ஆண்கள். இவர்களால் பெண்கள் இல்லாமல் சிருஷ்டி பண்ண முடியுங்கிறதையும் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. குளோனிங் முறைங்கிறதுலாம் தோல்லேருந்து சிருஷ்டி பண்ணினார், உதட்டிலேருந்து சிருஷ்டி பண்ணினார், புருவத்திலேருந்து சிருஷ்டி பண்ணினார், கன்னத்திலேருந்து சிருஷ்டி பண்ணினார், காதிலேருந்து சிருஷ்டி பண்ணினார், முதுகுலேருந்து சிருஷ்டி பண்ணினார், தொடையிலேருந்து சிருஷ்டி பண்ணினார். இத்தனையும் பாகவதம் சொல்கிறது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இதில் சைக்கிளிங் இருக்காது. நாம ஒருத்தரை சிருஷ்டி பண்ணலாம், அவன் ஒருத்தரை சிருஷ்டி பண்ணணும். இது ஈஸியாகிறதுக்கு என்ன வழின்னா ஸ்திரீ புருஷ சேர்க்கை தான். அதனால 99.99 ஸ்திரீ புருஷ சேர்க்கையினால சிருஷ்டி ஆனாலும் இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி சிருஷ்டியும் உண்டு. இன்னும் உலகத்துல ஒரே ஜீவனே ஆணாவும் மாறும் பெண்ணாவும் மாறுங்கிற கான்செப்ட் இன்னைக்கும் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நாம் என்ன பண்ணுறோம்னா, குழம்பு ஜாத்தி ரசம் ஜாத்தி சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு பெரிய விஷயங்களை மனசில் வாங்கிக்காம, இந்த அறிவை பகவான் கொடுத்ததை உபயோகப்படுத்தாமல் ஊர்வம்பை பேசிண்டு ஊர்வம்பை கேட்டுண்டு அப்படிதான் போகணும்னு நினைக்கிறவன் ஒன்றும் பகவத் குணமாக போகும், பகவத் ஸ்மரணையோடு போகும். இல்லை இது மாதிரி ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும்னு முயற்சி பண்ணும். எவ்வளோ விஷயங்கள் சாஸ்திரங்கள் எடுத்து சொல்லிட்டு போகிறது. இந்த சிருஷ்டி 2 வகையாக உண்டு. எது ஈஸியாக சைக்கிளிங் ஆகும்னா ஆண் பெண் சேர்க்கலாம். அதனால் அந்த கிரமத்துக்கு அந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வரார் பிரம்மாவை. சுவாயம்பூ, மனு, சப்தரூபேன்னு 2 பேரை சிருஷ்டி பண்ணி அவர்களுக்கு 3 பெண்ணு 2 பையன். மூத்த பெண்ணுக்கு ஆகூதி, 2வது பெண்ணுக்கு தேவகூதி, 3வது பெண்ணுக்கு பிரசூதி. மூத்த பையனுக்கு பிரியவர்தன், 2வது பையனுக்கு உத்தானபாதன். இவர்களுக்கு கல்யாணம் பண்ணி இவர்களுக்கு குழந்தை பிறந்து இவர்களுடைய குழந்தைகளை ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இதனால பெருசா சைக்கிளிங் வருது. வம்சம் பூலோகத்துக்கு வந்துட்டா எல்லாரும் வந்தால் அப்பதான் சிருஷ்டி ஆகி மனித தொகை குறைச்சதா இருக்கு. எல்லா ஜீவராசிகளும் சிருஷ்டி ஆயிடும். மனுதான் முதல் அரசர், ராஜா, கிங். இந்த உலகத்துக்கு யார் முதல் அரசன்னா மனுதான். நாமெல்லாம் மனுவோட குழந்தைகள்ங்கிறதுனால தான் மனிதர்கள்னு பேர் நமக்கு. மனுஷன் எந்த மொழியில் எடுத்தாலும் எம்மளை தான் ஆரம்பிக்கும். ஏன்னா மனு சம்பந்தம்னு காமிக்கிறதுக்காக. ஒரு நாளைக்கு இந்த பூமி மனிதர்கள் வாழறதுக்குள்ள அதுதான் நான் நினச்சிருந்தேன். ராமருக்கு வயசை சொல்கிறோமோன்னு நாம அது ஒரு சர்ச்சை. 1000 வயசா 16 வயசா 100 வயசா 100 வயசுக்கு மேலே வாழ முடியுமா அப்படிங்கிறத சரியான கேள்விதான். யோசனை பண்ணணும் அதை. இப்போ ஒரு நிமிஷம் நினைக்கிறோம், 100 வருஷம்னு சொல்றது வேதம். சதமானம் சதாயு புருஷா அப்படின்னு சொல்றது. சதகம் சதம் பவந்தி சதம் வருஷ சகசிராணி சகசிர வருஷா விவேகம் சுவேமா அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றது. அதே வேதமே 1000 வருஷம்னு சொல்றது. இப்போ ஒரு கேள்வி வர்றது, இந்த வருஷம்ங்கிறதே என்ன கணக்கு சொல்லுங்க. 365 நாள் ஒரு வருஷம். எங்க பூமியில் சனி கிரகத்தில் போய் உட்கார்ந்துட்டா 750 நாள் ஒரு வருஷம். 750 800 நாள், 2.5 வருஷம் சனிக்கு ஒரு வருஷம். நம்மளோட 2.5 வருஷம் சனிக்கு ஒரு வருஷம். சூரியனுக்கு
நம்மோட ஒரு மாசம் சூரியனுக்கு ஒரு வருஷம், புதனுக்கு 84 நாள் இந்த சூரியனை சுத்தாதுக்கு. அப்போ ஒரு வருஷம்ங்கிறதே எங்கேங்கிறத பொறுத்து மாறுறது, எந்த இடத்துல வச்சு அப்படிங்கிறது மாறுறது. அது மாதிரி யுகாந்தரங்கள்லையும் வித்தியாசம் இருக்கு. இந்த பூமியே முன்னாடி ஆரம்ப காலத்துல இந்த வருஷத்துல வித்தியாசம் இருந்திருக்கலாம் யுகங்கள்ல. அதை வச்சுன்னு வால்மீகி சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்போ உதாரணமா பிள்ளையாரை பத்தி சொல்லும் போது, பார்வதி உடம்பல தேய்ச்சின்றால், மஞ்சள் தேய்ச்சின்றால், அந்த மஞ்சப்பொடி எடுத்து வச்சு பிள்ளையார் பண்ணினார், இது ஒரு கதை. இன்னொன்று கணநாயகன் ஒரு பையன் இருந்தான், அவன் தலையை வெட்டி யானைய தலையை வச்சார், அது பிள்ளையாராச்சு, அது ஒரு கதை. மூணாவது பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒரு பிரணவத்தை பார்க்கும்போது, ஓங்கிற அந்த பிரணவத்தை பார்க்கும்போது அதுல 2 யானை தோன்றி அது ஒரு குழந்தை பிறந்தது, அது பிள்ளையாரா வந்தாருன்னு அது ஒரு கதை. இப்படி 3-4 கதை இருக்கு பிள்ளையார். எது ஒரிஜினல்? பிள்ளையாருடைய புராணம் சொல்றதே எல்லா வகையாவும் சொல்றது, எல்லாமே உண்மை. எல்லாமே எப்படி சார் உண்மை ஆக முடியும்னா, ஒவ்வொரு காலத்துல நடந்தது, ஒவ்வொரு காலத்துல நடந்ததான அவதாரம் அது. இப்ப நாம பார்க்கறது வெறும் ஒரு 100 வருஷத்துக்குள்ள உள்ள விஷயம் தானே. நம்ம சாஸ்திரம் ஒரு சதுர்யுகம் 43,20,000 வருஷம். 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. அது மாதிரி 365 நாள், அது மாதிரி 100 வயசு, 452 கோடி வருஷம் வரும். ஒரு பகல் எடுத்துட்டாலே, ஒரு பகல் எடுத்துட்டாலே அப்படி வரும் ஒரு பகல். இது ஒரு கேலக்சியோட ஆயுஷ். இது எந்த அண்டத்துல எந்த கல்பத்துல எப்ப நடந்த கதையோ. ஏன்னா ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், சில அவதாரங்கள்லாம் எல்லா கல்பத்திலையும் உண்டு, எல்லா சமயத்திலையும் உண்டு. ஏன்னா உண்டானது திருப்பி உண்டாகுங்கிறது ஒரு அடிப்படை. அதே சரித்திரமே திரும்ப திரும்ப வருங்கிறது. ஏன்னா அங்க சிருஷ்டி பண்ணும்போது அப்படிதான் சொல்லப்படுறது, சூர்யா சந்திரமசூ தாதா யதாபூர்வம் அகல்பயத்து அப்படிங்கிறது வேதம். மின்கல்பத்துல எப்படி இருந்ததோ அப்படிதான் சிருஷ்டி பண்ணினான் பகவான்னு இருக்கு. சூரிய சந்திரனையே அப்படின்னா இப்போ நாமெல்லாம் அப்படித்தானே, ஒரு சின்ன 1-2 மாற்றங்கள் மட்டும் வரும். அதில் ஓரளவு சைக்கிளிங் திரும்ப திரும்ப வரும், சில சமயம் மாறும். அப்படிங்கிறதே வருஷத்தெல்லாம் நாம ஆச்சரியமாக தான் பார்க்கணும். இந்த பூமியில மனிதர்கள் உண்டான சமயம் ஒரு நாளைக்கு பூமியையே காணும், பூமியே காணும், எங்கன்னே தெரியல. பிரம்மாட்ட முறையிட பிரம்மாவுக்கும் புரியாம யோஜனை பண்ணும்போது பிரம்மா மூக்கு அரிக்க அதுலேருந்து ஒரு சின்ன பன்றி குட்டி வெளியில வர, அந்த பன்றி குட்டிய பார்த்துட்டே இருக்கிறதேவே பெரிய ரூபத்தை எடுத்து வராக அவதாரம் பகவான் பண்ணி பிரளய ஜலம், நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லும் போது காரண ஜலம், காரணோதகம்னு சொல்லுவா. ஜலம்னு உடனே நாம உபயோகப்படுத்துறோமே இந்த வாட்டர்ல, இந்த வாட்டருக்குள்ள மூலக்கூறு பிரளய பயோதி ஜல்லே, அஷ்டபதியிலையும் வருது. பிரளய ஜலம்னா என்னன்னா எல்லாத்துக்கும் உற்பத்திக்கு காரணமான மூலக்கூறு. அதுக்குள்ள பிரவேசிச்சு பகவான் பாதாள எங்கேயோ ஒரு மூலையில இருந்ததான பூமி எடுத்துன்னு வந்து வைக்கிறார். பாதாள லோகம் தாண்டி இருந்த பூமி எடுத்துன்னு வர்றார். வர வழியில இரண்யாட்சன் அப்படின்னு ஒரு அசுரன் அவன் சண்டைக்கு வர, அவனை வதம் பண்ணிட்டு பகவான் கொண்டு பூமியை வச்சா. அப்படின்னு உடனே இவன் யாரு இந்த இரண்யாட்சன், இவன் எப்படி வந்தான்னு கதை கேட்கும் போது, இவன் வைகுண்டத்துல வாசல்ல காவலாளிகளா இருந்த ஜெய விஜயர்கள் சனகாதிகள்னு 4 பேர் பகவானை தரிசனம் பண்ண வந்த போது அவர்களை தரிசனம் பண்ண விடாம தடுக்க, இவர்கள் கோபமடைஞ்சு அவர்களை அசுரராக போக்குறதுன்னு சபிக்க, அவர்கள் தான் அசுரராக வந்தார்கள். அதுல முதல் ஜென்மா இரண்யாட்சன் இரண்யகசிபு, 2வது ஜென்மா ராவணன் கும்பகர்ணன், 3வது ஜென்மா சிசுபாலன் தந்தவக்தன்னு சொல்லி, அதுல முதல் ஜென்மாவில் பகவான் வராக அவதாரணத்து வதம் பண்ணினார்னு அந்த கதையை சொல்லி, 2வது சரித்திரம் சொல்லும் போது
இந்த தேவஹூதி ஆபூதிங்கிற மூத்த பெண்ணை ருச்சிங்கிற மகர்ஷி கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு. ரெண்டாவது பெண்ணு தேவஹூதி, அவரை கர்தமருங்கிற மகர்ஷி கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ரொம்ப வயசானவர் அவர், ஆனால் தபஸ்வி. அவர்களுக்கு 9 பெண் குழந்தைகள் பிறந்தது. அனசூயேன்னு ஆரம்பம். அனசூய, ஸ்ரத்தா, மைத்ரி, தயா இதெல்லாம் தேவஹூதியோட புத்திரிகள். இவர்களை அத்ரியாதி மகர்ஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். 10ஆவதா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கபில வாசுதேவன்னு பெயர். அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வச்சு அந்த குழந்தைகிட்ட தன் மனைவியை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு தபஸுக்கு போயிட, இந்த குழந்தைய பார்த்து ஒரு நாளைக்கு அம்மா கேட்குறார், வயசான காலம் தானே, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணேன், எனக்கு ஞானத்தை அடையறதுக்கு உபதேசம் பண்ணேன் அப்படின்னு உடனே பகவான் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினது கபிலோபதேசம்னு பேர், கபில வாசுதேவர்னு பேர். அம்மா, துன்பத்துக்கு காரணமே பந்தம் தான். துன்பத்துக்கு காரணம் பந்தம். இந்த மனசு உலகத்தின் பால் வச்சோம்னா துன்பம், பகவான் பக்கம் வச்சா இன்பம். உலகத்தின் பால் வைக்கிறதே நான் எனதுங்கிற எண்ணம் வர, இந்த எனதுங்கிற எண்ணம் தான், நான்கிற எண்ணமும் எனதுங்கிற எண்ணமும் தான் துன்பத்துக்கு காரணமா இருக்கு. இந்த எனதுங்கிற எண்ணம் இல்லைன்னா அடையறத்தேவும் இன்பம் இருக்காது, விடுறத்தேவும் துன்பம் இருக்காது. அது எப்படி சார்னா ரொம்ப சுத்தரா மாதிரி இருக்கேன்னா, இப்போ வரோம், நாம ரயிலில் வரோம்னு வச்சுக்கோங்க, 3rd AC 2nd ACயில் வரும். போர்வை கொடுக்குறான், தலகாணி கொடுக்குறான், டவல் கொடுக்குறான். 2 நாள் பிரயாணம்னா எல்லாத்தையும் போட்டு துவம்சம் பண்ணி 2 நாள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு துவாரகா ஸ்டேஷன் வந்தவுடனே என்ன பண்ணுவோம், அதை மடித்து கூட வைக்க மாட்டோம், அப்படியே விட்டுட்டு இறங்கி வந்துட்டே இருக்கும். அந்த போர்வையையோ அந்த தலகாணியையோ நான் விட்டுட்டு போறேனேன்னு வருத்தப்படணும். எங்கேயாவது நாம் அதை உபயோகிக்கிற காலத்தில் உபயோகிக்காம இருந்தோமோ, நான் விட்டுட்டு போறேனேன்னு ஏன் வருத்தப்படலைன்னா ஆரம்பத்திலேருந்தே அது என்னோடது இல்லை. இந்த எண்ணம் என்னோடது இல்லைங்கிறதுனால நான் உபயோகிக்காம இல்லை. கவனிச்சு கேட்கணும், நான் உபயோகிக்காம இல்லை, உபயோகிச்சேன். ஆனால் நான் விடும்போது எனக்கு வருத்தம் கிடையாது. இதுதான் வாழ்க்கை. சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா எல்லாம் உண்டு வாழ்க்கையில், எதுவும் கிடையாது, எதுவும் ஒன்னோடது கிடையாது. காதறந்த ஊசியும் வாராதே கடை வழிக்கே, இது ஓடிண்டே இருக்கணும் மனசுல. ரொம்ப பைத்தியக்காரத்தில் நம்ம பண்றோம். 2 கிரவுண்டு ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருந்தது சார், கடல்ல அப்படியே போயிடுச்சு சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கொஞ்சம் யோஜனை பண்ணினோம்னா உலகம் ஏற்பட்ட அன்னியிலேருந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள இருக்கிற கிரவுண்டு அங்கேயே தான் இருக்கு. அது வரவும் இல்லை, போகவும் இல்லை. நாம் வந்ததாகவும் போனதாகவும் கதை சொல்கிறோம். நாம் எப்படி கதை சொல்கிறோன்னா, நம்ம தலையில் ஏற்றுன்னு நாம் இறக்கி வைக்கிறோம். என்னோடதான் நான் நினச்சிருந்து அப்புறம் என்னோடது இல்லை அப்படின்ற உடனே வருத்தப்படுறோம். நீ கடன் இல்லைனாலும் அது போக தான் போகுது, நீ விட்டுட்டு தான் போகிறேன். அதுவாக நம்மளை விடுறதுக்கு இல்லை, நாம விட்டா சேஃப். அந்த பக்குவத்தோட விடணும், அச்சுபிச்சுன்னு விடக்கூடாது. அந்த பக்குவத்தை அடைஞ்சு விடணும். இந்த காய் காய்ச்ச உடனே எப்படி செடியை விடுறது, இதுதான்மா ஞானம்ங்கிறது. ஞான யோகம்ங்கிறது இதுதான். மதிரிக குணசக்தா பந்த கிருத்து தேஷ்வசக்தா துவந்த கிருத்து உபருந்தே பக்தி யோகஸ்து சக்தி. இது மாதிரி என்னோடது இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை எப்படி அடையலாம்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். நாம் பழகிற அத்தனை பேருமே என்னோடதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவாளோட தான் பழகிறோம். நாம் ஒருத்தரோட நாம் பேசினா என்ன பேசுவோம், மேக்சிமம் என்ன பேசுவோம், சௌக்கியமாக இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன், சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டேன், மாமி சௌக்கியமாக இருக்காளா இருக்கா, உடம்பெல்லாம் சௌக்கியமாக இருக்கேலாம் இருக்க, குழந்தையெல்லாம் சௌக்கியமாக இருக்காளா இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, வேலைக்கு போயிருக்கா, பேரம் பேத்தி உண்டா. 1 மணி நேரம் பேசினாலும் இதுதான் பேசுவோம். இதையும் தாண்டி பேசுறதுக்கு இல்லைன்னா இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன், காலத்தால டிஃபன் என்ன, மத்தியானம் சாப்பாடு என்ன,
இந்த எண்ணம், இந்த பேச்சை விடணும், இந்த எண்ணத்தை விடணும். எப்படி விட முடியும்னா இந்த எண்ணத்தை விட்டவாளோட பழகணும். உயர்ந்த மகான்கள். நான் அது மாதிரி உள்ளவாளை பார்க்கறது அபூர்வம். இல்லை எதுக்காக சொல்றேன், கிருஷ்ணபிரேமி என்ன இருந்தா, பரமாச்சாரியால் இருந்தா, கிருஷ்ணபிரேமி என்ன இருந்தா, மகாசன்னிதானம் சிருங்கேரியில் இருக்கார். நீங்க லௌகிக விஷயம் பேசினா அப்படி மூஞ்சியை திருப்பி விடுவாங்க. கேட்குற மாதிரி இதுவும் கேட்காத மாதிரி இருக்கும். பால பெரியவா இப்போ இருக்கா பாருங்க, இங்கே பேசி பாருங்க. லௌகிக விஷயம் பேசினா பேச மாட்டான், தர்ம விஷயத்தை பேசினா காது கொடுத்து கேட்பான். ஏன்னா அங்கே போகிறதே நாம அவா பேசுறத கேட்கறதுக்கு தானே தவிர நம்ம பேசுறதுக்கு இல்லை. இதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னமோ நமக்கும் தெரியும், நானும் 2 வார்த்தை பேசணும்னு அச்சு வச்சுன்னு பேசி வைக்கக்கூடாது. அவ என்ன சொல்றா, நமக்கு என்ன புரிஞ்சுது, இதில் சிலது புரியாது. புரியாததுக்கு காரணம் புரியிற மாதிரி சொல்லலேன்னு அர்த்தம் இல்லை, புதிய நிலையை நாம் அடையலேன்னு அர்த்தம். ஐஏஎஸ் படிப்பை எல்கேஜி குழந்தைக்கு சொல்லி கொடுத்ததுனால என்ன சொல்லி கொடுத்தாலும் புரியுமா? அது அந்த வயசு வரத்தே புரியுமா? அதுக்கு அடிப்படையானதை புரிஞ்சுட்டா தானாவே அந்த நிலை வரப்போறது. அது புரியணும்னு நினைக்கணும் நான். ஏன்னா நம்மளை அந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் தயார் பண்றது. மகான்களோட பழகினா முதல்ல அவ வம்பு பேசாதேன்னு சொல்ல மாட்டா. பின்ன என்ன சொல்லுவார்கள்னா பகவானை பத்தி சொல்லுவான். மம குணகண லீலா கர்ணனைஹி கீர்த்தனாத்யைஹி மைசுரசரிதோக பிரக்ய சித்தானுவృத்திஹி பவதி பரமபக்திஹி சாஹி முக்யோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம். பகவானுடைய சரித்திரத்தை சொல்லி பகவான் இப்பேற்பட்ட குணங்களோட உடையவன், இப்பேற்பட்ட மகிமைகளோட உடையவன், சரணாகத வத்சலன், கருணாநிதி, தயாளன், பக்தா பீஷ்ட வரப்பிரதன், சுலபன், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பகவான் குணங்கள். இதை சொன்னா ஓ அப்படியா, சிவகோச்சரியார்னு ஒரு தீட்சிதர் காளஹஸ்தியில பூஜை பண்றார். கண்ணப்ப நாயனார்னு ஒரு வேடுவன் பூஜை பண்றான். ஒரே சமயத்துல 2 பேரும் பூஜை. கார்த்தால அவர் பூஜை பண்ணிட்டு போவர், மத்தியானம் இவன் பூஜை பண்ணுவான். அவர் புண்ணியாவாசனங்கள்லாம் பண்ணி பஞ்சசூக்தங்கள்லாம் சொல்லி ருத்ரன் சொல்லி வைதீக முறைப்படி பூஜை பண்ணுவார். இவன் அந்த புஷ்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு காட்டு புஷ்பத்தை போட்டு மாம்சத்தை நைவேத்தியம் பண்ணி அந்த இடங்கள்லாம் ஒரே துவம்சமா இருக்கும். ரத்தமும் சதியுமா கிடக்கும். ஒரு 5 நாள் ஆச்சு. சிவகோச்சரியார் தினம் வருத்தப்படுறார். அவர் மறுநாள் காத்தால வருத்த இது மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அதெல்லாம் விளக்க மாத்தார தள்ளி விட்டுட்டு குடகுடமா தண்ணியை கொட்டிட்டு திருப்பி சுத்தம் பண்ணி திருப்பி பூஜை பண்ணிட்டு போவர். இது தினப்படி தொடர்றதுன்னு உடனே யாரோ அசத்து பண்றான்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னி காலத்தில் அப்படிலாம் இருக்கு, அந்த காலங்கள்லாம் அப்படி கிடையாது. இது யார் பண்றான்னு புரியலையேன்னு வருத்தப்படுறார். ராத்திரி அழுதுண்டே இருக்க பகவான் சொல்றான் கனவுல, நீ நினைக்கிற மாதிரி அவன் அபக்தன் இல்லை, அவன் முட்டாளும் இல்லை, அவன் பரமபக்தன். அவன் இப்படி செய்யறான்னு நினைக்காத, அவன் செயல்கள் எல்லாம் எனக்கு இனியவாம். அவன் பண்றது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான் பகவான். நீ வேணா மறைஞ்சு பாரு அப்படிங்கிறான். மறுநாளைக்கு பூஜையை பண்ணிட்டு ஒரு மரத்தடியில மறைஞ்சு பார்க்கிறார். கண்ணப்ப நாயனார் வரார். இதெல்லாம் பழையபடி எடுத்துக்கிட்டு அவர் பூஜை பண்றதே பகவான் அதை சாப்பிடல. 6 நாளா சாப்பிடலன்னு உடனே என்ன காரணம்னு பார்க்கறதே பகவானுடைய வலது கண்ணிலேருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு அந்த கண்ணை சரி பண்ணணும்னு பச்சளைகளை வச்சு கட்டி அது சரியாகாத போது ஊனுக்கு ஊன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். 2400 வருஷம் முன்னாடி 700 வருஷம் முன்னாடி நடந்த கதை இது. இந்த மாற்று உறுப்பு சிகிச்சைன்னு சொல்றோம்னு இன்னைக்கு நாம இங்கிலீஷ்ல அதை என்ன சொல்லுவான்னு தெரியல. ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு பாருங்க. இதை இவன் கண்டுபிடிச்சது இல்லை, நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. ஊனுக்கு ஊன். இதை முதல்ல செஞ்சவரே கண்ணப்ப நாயனார்.
அதனால தான் சங்கர நேத்திராலயா முன்னெல்லாம் கண்ணப்ப நாயனார் படம் இருக்கும், பரமாச்சாரியால் சொல்லி வச்சிருக்காங்க. முதல்ல கண்தானம் செஞ்சவரே கண்ணப்ப நாயனார் தான் பகவானுக்கு. முதல்ல கண்தானம். ஒருத்தர் கண் எடுத்து இன்னும் சொல்லட்டுமானா தலையை மாற்றி வைக்கலாம்னு இருக்கு, இதிகாசங்கள்ல இருக்கு அந்த கதையெல்லாம். அதனால தான் நாங்கள் இதை பாருங்கோ, இதை படிங்கோ, இதை பற்றி பேசுங்கோ, இதை ரிசர்ச் பண்ணுங்கோ, இன்னும் எத்தனையோ விஷயம் இருக்கு இதில். அவன் சொல்றதுக்கு நாம அவனுக்கு கண்டென்ட் கொடுக்கலாம். எந்த தேசமானது ரிசர்ச்சில் முன்னேறதோ அந்த தேசம்தான் வல்லரசாகும். நீங்கள் பிச்சை எடுக்கிறப்ப தான் பிச்சை தான். வெறும் உடம்பு பலம் மட்டும் உடம்பு பலமாக போகாது, அறிவு இருக்கணும். அந்த அறிவை நம்ம இன்னூத்தட்டேந்து சம்பாதிச்சுக்க வேண்டாம், இயற்கையாகவே நம்ம ஜீனில் உள்ள அறிவு ப்ளஸ் சாஸ்திரங்கள் நமக்கு அதை சொல்லி கொடுக்கறது. இப்படி அந்த கண்ணப்ப நாயனாருடைய செயலை பார்க்கிறார், கண்ணை பிடுங்கி வைக்கிறார் பகவான். அப்பதான் கண்ணப்பான்னு கூப்பிட்டான். அதனால நமக்கு சரித்திரங்கள் பேசும்போது அந்த பக்தியானது கேட்கறதே தானாவே வரும். ஆகரணை கீர்த்தனாதி. இதனால நாம பகவானை நினைச்சு ஆரம்ப கொஞ்சமா உள்ள பக்தி அப்புறம் பவதி பரமபக்தின்னு ஆகும்னு சொல்லி அதன் மூலமா மோட்சத்தை அடையலாம்னு அந்த சரித்திரம் சொன்னார். தேவகூதி மோட்சத்தை அடைஞ்சார். 4வது ஸ்கந்தத்துல பிரசூதிங்கிற 3வது பெண்ணை பிரம்மாவோட 9வது பிள்ளைக்கு தக்ஷன்னு பேர், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். தக்ஷங்கிறவன் ஜனாதிபதி மாதிரி பெரிய போஸ்ட், பிரம்மாவுக்கும் அடுத்த போஸ்ட். பொதுவா பகவான் பிரம்மாவுக்கு மேல எல்லா தெய்வங்களும் பிரம்மாவுக்கு கீழே தான். ஈஸ்வரன் விஷ்ணுவை தவிர, ஈஸ்வரன் விஷ்ணு பிளஸ் அம்பாள் கணபதி சுப்பிரமணியம் இவாளை தவிர பாக்கி எல்லாம் பிரம்மாவுக்கு கீழே தான். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பிரம்மாவுக்கு அடுத்த போஸ்ட் யாருன்னா அந்த பிரஜாபதிக்கு தான். இந்த பிரஜாபதிய கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் மனு. உயர்ந்த பதவிக்கு போக போக நாம் எப்படி இருக்கணும்? வினயத்தோடு இருக்கணும். வாழ்க்கையில எப்போ உயர்றமோ அப்போ சம்பாதிச்சுக்க வேண்டியது வினயம். ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வார்த்தை ஒரு செயல் நிமிஷமா வாழ்க்கையை பெரட்டி போட்டு யாரா இருந்தாலும். அப்படிங்கிறது கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. தெரியாம அறியாம செஞ்சோம்னா கூட பகவான் ரட்சிச்சுடுவான். திமிரோட கர்வத்தோட செய்கிறவர்களை பகவான் ரட்சிக்கவே மாட்டான். இவன் திமிரோட இருக்கான். இவனுக்கு 16 பெண்ணு இந்த தக்ஷனுக்கு. இந்த 16 பெண்ணில் 13 பெண்ணை அக்னி இது தர்மதேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். 14வது பெண்ணான சுவாகாங்கிற பெண்ணை அக்னி பகவானுக்கு, 15வது ஸ்வதாங்கிற பெண்ணை பிதிருக்களுக்கு, 16வது சதி அல்லது தாக்ஷாயினிங்கிற பெண்ணை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, இப்படி இருக்கிற காலத்தில் அந்த சிவபெருமானுக்கும் அவனுக்கும் ஒரு மனஸ்தாபம் வராது. மனஸ்தாபத்துக்கு காரணம் தக்ஷன். இவன் எங்கே போனாலும் இவனுக்கு மரியாதை கொடுத்தே பழக்கம், மரியாதையை பெற்றே பழக்கம். அது மாதிரி ஒரு யாகத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதே சிவபெருமான் அங்கே இருந்தார். அவரை இவனுக்கு மரியாதை கொடுக்கல. மரியாதை கொடுக்கலன்னா அவனை கண்டு எழுந்திருக்கல. எல்லாரும் எழுந்திருப்பா, அவனை எழுந்திருக்கல. ஏன்னா அவர் எழுந்திருக்க வேண்டிய நிலையில உள்ளவர் இல்லை, இவனுக்கு மேலன்னு சொல்லுங்க. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், இவரும் நமக்கு எழுந்திருக்கணும். ஏன்னா யாருமே சாதாரணமா இருக்கிறதே நல்லவான்னு தீர்மானமே பண்ணக்கூடாது. அவ கையில பதவி, பணம், அதிகாரம் இவைகளை கொடுத்து பரீட்சை கிராஷ் டெஸ்ட் மாதிரி, கார் டெஸ்ட் மாதிரி இதை கொடுத்தாதான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு புரியும். அது பரியந்தம் நல்லவன் மாதிரி இருப்பான். 2 அதிகாரத்தை கையில கொடுத்த உடனே கொடுத்தவரையே அதட்டுவான். இது உலகத்தில் உள்ள இயல்பு. இவன் சிவபெருமானையே அதட்ட சிவபெருமான் பதிலே சொல்லலை. உன்னை கண்டு நான் எழுந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது முறையும் கிடையாது. இல்லை இல்லை நீ என் மாப்பிள்ளை அதனால எழுந்திருக்கணும்னா அப்படி கொண்டு வரான். பகவான் பதில் சொல்லலை. வேணும்னு என்ன பண்ணுறான், திருப்பி இன்னொரு தடவை
தன்னை கண்டா ஏற்கனவே பதவியினால எல்லாரும் எழுந்திருக்கிறான். இன்னொரு முறை இருக்கு, உலகத்துல 2 பேருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு வேதமே சொல்றது. ஒருத்தர் யாருன்னா ஆத்திரேய கோத்திரத்துல பிறந்தவா. ஆத்திரேய கோத்திரம்னு சொல்றோம்னா அந்த கோத்திரத்துல பிறந்தா அவளுக்கு தான் முதல் மரியாதை பண்ணணும். வெறும் முதுகுக்கு பூனல் போட்டு சொரிஞ்சின்ற வாழை சொல்லணும்னா வேதாத்தியனம் பண்ணிருந்தா சொல்லணும். சபால வெறும் கோத்திரத்தில் பிறந்ததுனால மட்டும் ஆயிடாது, குலத்தை ரட்சிச்சுதான் ஆயிடாது, குல தர்மம் இருக்கணும். 2வது வாஜபேயம்னு ஒரு யாகம். அந்த யாகத்தை பண்ணினா அவர்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். இந்த யாகமே லோகக்ஷேமத்துக்காக பண்ணணும். இவன் தக்ஷன் இந்த யாகத்தை எதற்காக பண்ணினான்னு பாகவதம் சொல்றது. இஷ்டுவாச வாஜபேயேன பிரம்மிஷ்டானு அபிபூயச்ச, மற்றவர்களை அவமரியாதைப்படுத்துறதுக்காக வாஜபேயம் பண்ணினான்னா. எப்படின்னா, நான் யார் தெரியுமா? வாஜபேயம் பண்ணவன். என்ன அவன் இவன் சொல்லக்கூடாது, என்னை பார்த்தா உட்கார்ந்துக்கணும், வாஜபேயர்னு தான் சொல்லணும். என்னை பார்த்தா ஏந்திருக்கணும், இதே இவனே சொல்லிட்டு இருப்பான். அது லோகம். மரியாதைங்கிறது லோகம்னா கொடுக்கணும், நாம கேட்டு வாங்கிக்கிறது அப்படி கிடையாது. மகிமேங்கிறது என்னை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணணும், நமஸ்காரம் பண்ணணும்னு நான் சொல்லக்கூடாது. 2க்கும் வித்தியாசம். அந்த தெய்வீகம், அந்த தபஸ் உங்க மனசுல தோண வைக்கும். அது பரமாச்சாரியார் இருக்கிற இந்த பரமாச்சாரியார் காலத்துல நாஸ்திகம் தலை கொட்டி பறந்தது. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். எவன் பெரிய பெரிய நாஸ்திகவாதின்னு நாம சொன்னமோ, யாராவது ஒருத்தர் பரமாச்சாரியால நாக்கு போட்டு ஒரு வார்த்தை பேசினாலும் எங்கேயாவது சொல்லுங்க பாப்பா. நீங்க ஒரு வார்த்தை பரமாச்சாரியால தூஷிச்சு ஒரு வார்த்தை பேசினாலும் சொல்லுங்க. ஒரு பெரிய தலைவர் பரமாச்சாரியால் தேனாம்பேட்டையில் இருக்கார். இவரை எல்லாரும் தியாகி கர்ம வீரர். நான் என்னடா புடலங்கா தியாகின்னாரு. அங்க போய் தேனாம்பேட்டையில் பாடுறா, அவர் தான்டா உண்மையான தியாகின்னு. யாரு? பரமாச்சாரியால். பாலக்காடுல காந்தி பரமாச்சாரியால பார்க்கும்போது அவரை ஏதோ கொண்டாடினார். நீங்க தான் காந்திஜி பரமாச்சாரியால பார்த்து, நீங்க தான் மகாத்மா அப்படிங்கிறார். இதெல்லாம் மறைக்கப்படலாம், ஆனா உண்மை. இதெல்லாம் உண்மை. எங்க தாத்தாவை ஒருத்தர் தூஷிச்சதே கிடையாது. எங்க தாத்தாவை ஒருத்தர் நுனிநாக்கு போட்டு பேசினதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சுபாவமாகவே உள்ளது. மரியாதைங்கிறது உலகம் கொடுக்கணும். இவன் எல்லாரையும் அவமரியாதை பண்றதுக்காகவே இந்த யாகம் பண்ணினான். அங்கேருந்து வந்தா இப்படி சேர்ல உட்காந்துருப்பான். அவர் பக்கத்தில் உட்காந்துட்டா, நீங்க யாரு? நீங்க வாஜபேயம் பண்ணியிருக்கல? இல்லை. அப்ப என்னோட எப்படி சமமா உட்காரலாம்? ஏந்து போவோமா? இதை சிவபெருமான்கிட்ட காமிக்கணும்னு தான் அவன் பண்ணினது. சிவபெருமான் இந்த யாகத்துக்கே வரல. சிவபெருமானுடைய மனைவி தட்சனோட பெண்ணோனும் தன் அப்பாவாத்தில் நடக்கிற யாகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பகவான் சொன்னார், அவன் வேணும்னு அவமானப்படுத்தணும்னு தான் யாகம் பண்றான். பொதுவா உலகத்துல யார்கிட்ட நாம ரொம்ப அன்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கிறோமோ அவள்கிட்டேந்து நமக்கு அவமரியாதையும் அப்பிரியமும் வந்தா அது மரணத்துக்கு சமானமா இருக்கும். சம்பாவினஸ்ய ஸ்வஜனாத் பராபவா யதாச சத்யோ மரணாய கல்பதை. எங்கேருந்து வேணாலும் அவமானத்தை அடையலாம், பந்துக்கள்கிட்ட அடையக்கூடாது, உறவினர்கள்ட்ட. அது மரணத்துக்கு சமானமா இருக்கும். நம்மளை கண்டு யாராவது ஏந்திருக்கலன்னா வருத்தமா தோணாது. எவனோ ஒருத்தன் வா போன்னு பேசினா ஒருத்தன் வருத்தமா தோணாது. நமக்கு யார் மரியாதை கொடுக்கணுமோ, கொடுக்கற வேண்டிய நிலையில இருக்கார்களோ அவர்கள் மரியாதை குறைச்சலா நடந்துட்டா மனசு வருத்தப்படும். உங்க அப்பா உங்ககிட்ட அன்பை காண்பிப்பார்னு நீ நினைச்சிட்டு போற, அவர் காண்பிக்க மாட்டார். அப்போ உனக்கு வருத்தம் கூட இருக்கும். இல்லை இல்லை எங்க அம்மா இருக்கா, சித்தி இருக்கா, பெரியம்மா இருக்கா, இவர் நீ என்ன கேட்டதுனால நான் அபிப்பிராயம் சொன்னேன். நான் போகலாமா நீ கேட்ட, அதனால சொன்னேன். நீ கேட்கலன்னா அதையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்கு மேலே உனக்கு சௌகரியம். இவன் கிளம்பி வந்துட்டான். வந்தா அதே மாதிரியே அவன் மரியாதை கொடுக்கல, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்.
யாகத்தை பார்த்துட்டு போகலான்னா யாகத்தையும் ஒழுங்காக பண்ணல. பொதுவாக யார் யாகம் பண்ணினாலும் ஹோமம் பண்ணினாலும் அது சிரௌதமாக இருந்தாலும் ஸ்மார்த்தமாக இருந்தாலும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன். அந்தந்த தேவதைக்கெல்லாம் ஆகுதி கொடுத்துட்டு கடைசியில் ஸ்விஷ்டகிருத்தம்னு ஒன்று சொல்லுவாள். கொஞ்சம் ஹவிஸை எடுத்து இப்படி வச்சுட்டு 2 தடவை அக்னயே ஸ்விஷ்டகிருத்தே ஸ்வாஹா அப்படின்னு பண்ணணும். இது சைவா, சிவாச்சாரியார், ஸ்மார்த்தா, வைஷ்ணவா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா இந்த பேச்சே கிடையாது. வைதீகமாக அக்னிமுகம் பண்ணினா எல்லாருமே பண்ணணும். அந்த ஸ்விஷ்டகிருதம்ங்கிறது பாருங்க, அது சிவபெருமானுக்குள்ளதான ஆகுதி. ருத்ரோக்னி ஸ்விஷ்டகிருதே ருத்ராதேவ பசூனந்தர்ததாதி அப்படின்னு மிச்சம் என்ன இருக்கோ அது சிவபெருமான் சொத்து. அந்த யாகத்தில் உபயோகப்படுத்துறதுல மிச்சம் என்ன இருக்கும் அவன் அதை பண்ணவே இல்லை. அப்ப சொன்னா நீ கர்வி அகம்பாவம் உள்ளவன் அப்படின்னு மட்டும் நினைச்ச. தக்ஷானு கூப்பிடுறாள், அப்பான்னு கூப்பிடுறது. நீ நாஸ்திகன் அவைதிகன்கிறது இப்பதான் தெரியல. ஏன்னா நீ சிவபெருமான்ட்ட உனக்கு மரியாதை இருக்கு இல்லைங்கிறது விஷயம் இல்லை, வைதிக காரியத்தையே ஒழுங்கா பண்ணலையே. அப்போ உன் பொண்ணா நான் பிறந்து நான் என்ன பெருமையை அடைஞ்சிட போறேன்? உன் சம்பந்தப்பட்ட இந்த உடம்போட நான் சிவபெருமான்கிட்ட போறதுக்கு விரும்பலேன்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய நாம வைபவத்தை சொல்றான். 2 வார்த்தை தான், அது தெரியாம சொன்னாலும் ஒரு தடவை சொன்னாலும் சமஸ்த பாபத்தையும் போக்கக்கூடியது. அந்த வார்த்தையே உனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீ பாபி, நீ பாக்கியம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சத்ய பிரஜஜ்வால சமாதி சாட்டுன்னா அங்க உயிரை விட்டால்னு பாகவதத்தில் இருக்கு. புராணாந்தரங்கள்ல சொல்லும் போது இவள் உயிரை விட்டதை கேள்விப்பட்டு சிவபெருமான் அந்த உடம்பை தூக்கிண்டு நர்த்தனமாட பகவானுடைய கோபம் ஜாஸ்தியாக இந்த கோபத்தை தணிக்கணும்னா அந்த சரீரத்தை எடுக்கணும். சிவபெருமான்கிட்ட எடுக்க முடியல. சில குரங்குகள் குட்டி செத்து படுத்துனா செத்து போன குட்டியை கையில் வச்சுட்டே அலையும். யாரா பார்த்துருக்கீங்களா? வெறி பிடிச்ச மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு கோப நிலைக்கு சிவபெருமான் பேட்டார்னு உடனே பரமேஸ்வரனை பார்த்து சமாதானப்படுத்தி சமாதானம் ஆகலேங்கிறதே மகாவிஷ்ணு சக்கர பிரயோகம் பண்ணி அந்த சரீரத்தை கட் பண்ண. அந்த சரீரம் 51 இடங்கள்ல விழுந்ததுதான் சக்தி பீட்டம்ங்கிறது. 51 இடங்கள்ல இந்த சரீரம் விழணும். அதுல இடுப்பு பிரதேசம் இருக்கு பாருங்க, இந்த தொப்புளுக்கு நேர அருணாகுடி கட்டுவோமே அந்த இடத்துக்கு காஞ்சின்னு பேரு. அது விழுந்த இடம் தான் காஞ்சின்னு. காஞ்சி காமாட்சின்னு சொல்றமே நாம, அதுக்கு தான் காஞ்சின்னு பேரு. அது மாதிரி நாக்கு விழுந்த இடம்தான் கல்கத்தா அப்படிங்கிறது. இன்னும் ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கு. இன்னும் சிலது பாகிஸ்தான்லையும் இருக்கு. அப்புறம் பகவானை சமாதானப்படுத்தி தக்ஷனோட தலையும் பகவான் பிச்சு போட்டுவிட்டார் கோபத்துல. யாகத்தில் உபயோகப்படுத்தின ஆற்றனுடைய தலையை வச்சு அவன் சமகத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி, அப்ப மகாவிஷ்ணு வந்தவர் சொன்னார், அகம் பிரம்மாச்ச விஷ்ணுச்ச, நானோ பிரம்மாவோ விஷ்ணுவோ இல்லை பரமேஸ்வரனோ எங்க 3 பேருக்குள்ள பேதம்ங்கிறது கிடையாது. விசேஷமா எனக்கும் சிவபெருமானுக்கும் வேற்றுமை கிடையாது. இது பாகவதத்திலேயே உள்ள வார்த்தை. யாராவது வேற்றுமையை படுத்தி நினைத்தாலோ பேசினாலோ அவர்களுக்கு ஞானம் சித்திக்காது அப்படிங்கிறார். இந்த பாகவத ஸ்லோகத்திலேருந்து வந்த தமிழ் பழமொழி தான் அறியும் சிவனும் ஒன்றும் அறியாத வாயில மண்ணு அப்படின்னு சொல்றோம். மண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஞானம் வராதுன்னு அர்த்தம். இந்த சரீரத்தை விட்ட சதியானவள் ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பிறந்து பார்வதிங்கிற பெயர்ல 5 வயசுல பகவானை குறிச்சு தபஸ் பண்ணி பகவான் ஹிமவானும் மேனையும் யதோக்தமான முறையில கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க பகவான் பாணிகிரகணம் பண்றான். பாணிகிரகே பர்வதராஜபுத்ரியா பாதாம்புஜம் பாணி சரோருஹாப்யா அஸ்மானமாரோபயதஸ்மராரே மந்தஸ்மிதம் மங்களமாதனோது. நாளைய தினம் மேல சரித்திரம்.